இன்றைக்கி எங்கள் ஆத்தில் சிதம்பரம் கொஜ்ஜுன்னு ஒன்று பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவலாக என்னோட இது இல்லை, ரெசிபி இல்லை. இது அஞ்சரை பெட்டியில் ஒரு சிதம்பரம் மாமி பண்ணினேன். அது எல்லாருக்கும் பிடிக்கும், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுங்கிறதுனால நானும் பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறேன். இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு வேணுங்கிறது கத்திரிக்காய் ஒரு 200 கிராம். கத்திரிக்காயை நல்லா வதக்கி இது மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டு தான். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 50 கிராம் கொத்தமல்லி வரை, ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5-6 மிளகாத்தல், நான் 6 மிளகாத்தல் போட்டிருக்கேன். அப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு வெந்நீரில் ஊற போட்டு அதை கரைச்சி வடிகட்டி புளி தண்ணியாக வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. பச்சையாக இருக்குது கருவேப்பிலை, கடுகும் கருவேப்பிலையும் அது மேலே தாளித்து போட்டுருக்கு. பெருங்காயமும் அதில் வேணால் போட்டுக்கலாம். வதக்கி வச்சுருக்கு. தாளித்து போட்டுருக்குன்னா எண்ணெயில் விட்டு வெடிக்க உடனே எடுத்து வச்சுருக்கேன். வெரி குட். இப்போ நம்ம இந்த கொத்தமல்லி விதையும் மிளகாத்துலையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணிக்கணும். கொத்தமல்லி விதை எவ்வளவு? கொத்தமல்லி வர ஒரு 50 கிராம். அவ்வளோதான். உங்களுக்கு இது மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுங்கச்சா இன்னும் உடைய விட்டு தீபாவளி நாளான்னைக்கு எல்லாருக்கும் முதல்ல தீபாவளி வாழ்த்துக்கள். அவ்வளோதான். அவ்வளோதானே? பிடிச்சாச்சு. ஓ, அது என்ன பண்ணணும்? பிடிச்சி வச்சுக்கிறேன். அதில் போடு. இதுலேயே பெருங்காயமும் போட்டுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. பட் பெருங்காயம் போட்டால் நல்லா இருக்கும். நீ பெருங்காயம் போட்டு என்ன? போட்டாச்சு. நான் மறுபடியும் போடுவேன். நான் ஒரு வைத்தியம். ஓகே, அரைச்சி வச்சாச்சு. இவ்வளோ ரெடியாக இருக்குது. இப்போது புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கத்திரிக்காவை இது மாதிரி ஒரு 150 கிராம், 1/4 கிலோ வேணாலும் வச்சுக்கோங்க, உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி. நல்லா எண்ணெயை விட்டு வதக்கிட்டு மேஷ் பண்ணி, மத்தாலையும் மசிக்கலாம். நான் மத்தாலாம் பண்ணல, வெறும் கையாலே மசி வச்சுருக்கேன். ஓகே. அப்புறம் இந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி வரையும் மிளகாத்தலும். இப்போ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு. ஓ, அதுக்குள்ளே உப்பு போடணுமா? இதை ஆற வச்சுருக்கணும், ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை அதில் போடணும். ரொம்ப சிம்பிள், ஆனால் ட்ரெடிஷ்னல் டிஷ். இதை நல்லா மசிக்கும். மிக்சியில் மசிக்கலாம், மத்தால மசிக்கலாம். இதெல்லாம் யார் தன்னை பாத்திரம் ஆக்கிறதுன்னு நான் கையாலேயே மசிச்சிருக்கேன். கொதிக்கலாம் ஒன்றும் வேண்டாம். கொதிக்கவே கிடையாது. அந்த தண்ணியை கொஞ்சம் சுட வச்சு அதில் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டி அதை கொஞ்சம் ஆற வச்சுருக்கேன். உப்பு போட்டேன்னா? உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும். அப்போ ஏற்கனவே கொஞ்சம் போட்டேன். நீ போட்டையா? வேணுன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த பவுடர் இதை போட்டு கலந்துக்கணும். அப்புறம் அதை போட்டுடணுமா? பச்சை அதை மேலே போட்டணும், தாளித்து போட்டணும். ரொம்ப சிம்பிள், பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்லலைங்க, டேஸ்ட்டாக இருக்கணும். நான் நினைக்கிறேன். இது வந்து கெட்டியாக இருந்தால் தான் பருப்பொடி சாதம், பருப்பு சாதம் எதுக்கு வேணால் இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அவ்வளோதானே? அவ்வளோதான். சிதம்பரம் குஸ்தா, சிதம்பரம் குஸ்தோ ரெடி. இது இட்ஸ் நாட் மை ஓன் ரெசிபி. ஒரு மாமி சிதம்பரத்துலேயே பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாமி மேலே பழி போடாதியா. நீ பண்ணுற நல்லா இருந்தால் உனக்கு தான். இல்லைப்பா, நான் என்னோட ஒரிஜினல் இல்லைன்னு சொல்லணும்ல. ரைட் ரைட்.
அவ்வளோதான். இது சிதம்பரம் கொச்சு. நல்லா இருக்குது, பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. இட்லிக்கு நல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நீர்க்க வேண்டாம், இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி கூட எடுக்கலாம். பட் தொட்டுக்கிறதுக்கெல்லாம் இதான் நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தீபாவளி, அட்வான்ஸ் தீபாவளி. நல்லா ஒன்று சௌக்கியமாக இருக்குது. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.